கறிப்பலா குழம்பு செய்கிறதுக்கு கறிப்பலாவை க்ளீன் பண்ணிக்கலாம். அதை ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை தழை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் கசகசா, கூடவே 4 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதிக தீயில் வச்சிங்கன்னா கருகிரும். சிம்மில் வச்சு வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன். வாணலியில் 1 கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், பச்சை கருவேப்பிலை தழை, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கோல்டன் கலராக ஆகணும். இதையும் அந்த பவுடரோடு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. தாளிக்க 1 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு கூட கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளியில் பாதி இந்த மாதிரி 4 கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். சின்னதாக கட் பண்ண வேண்டாம். அடுத்து கறிப்பலாவை சேர்த்துருங்க. அரைச்சி வச்சுல பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 4 விசில் விடுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி.